तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகா சிவராத்திரி. ஒவ்வொரு ஆண்டும் மகா சிவராத்திரி நாளானது மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ண பட்ச சதுர்த்தி திதியில் இரவில் கொண்டாடப்படுத. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டில் மகா சிவராத்திரி பிப்ரவரி 26 வருதுங்க. நவகிரகங்களின் ராசி மாற்றங்கள் அவ்வப்போது நிகழ்ந்து மனித வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நாளில் நீதிமான் சனி பகவான் மற்றும் கிரகங்களின் இளவரசனான புதனின் நிலையில் ஒரு மாற்றம் ஏற்பட உள்ளது. அதுவும் சனி பகவான் தனது மூல திரிகோண ராசியான கும்பராசியில் இருப்பார் மற்றும் புத்தி காரகனான புதன் மீனராசியில் இருப்பார். அதுவும் சிவபெருமானுக்குரிய நாளில் இந்த மாற்றம் ஏற்படுவதால் சில ராசிக்காரர்களின் கஷ்டங்கள் முடிவுக்கு வந்து திடீர் நிதி நன்மைகளும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் வெற்றியும் கிடைக்க போகுது. என்னதான் மாதந்தோறும் மகா சிவராத்திரி வந்தாலும் மாசி மாதத்தில் வரும் மகா சிவராத்திரி மிகவும் விசேஷமானது. இந்த சிவராத்திரி நாள் சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமண நாளாக கருதப்படுது. ஏனெனில் இந்த நாளில் திருவோண நட்சத்திரமானது மாலை வரை இருக்கும். அதோடு மங்களகரமான யோகமும் உருவாகி வருது. இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடு மிகவும் புனிதமாக கருதப்படுது. இந்த யோக காலத்தில் சிவன் மற்றும் பார்வதி தேவியை வழிபாடு செய்து வந்தால் வாழ்க்கையில் செல்வம் பெருகும், துன்பங்கள் நீங்கும் என்று நம்பப்படுது. இந்த நாளில் கிரகங்களின் தலைவனான சூரியன், சந்திரன், புதன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் கும்பராசியில் ஒன்றிணைந்து பயணிக்க இருக்குது. இந்த 4 கிரகங்களின் சேர்க்கையால் மிகவும் சிறப்பான சதுர் கிரக யோகம் உருவாக இருக்குது. இந்த யோகமானது சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இப்போ நிகழ இருக்குது. மேசராசியில் அஸ்வினி, அதை பற்றி பார்க்கும்பொழுது நினைத்ததை சாதிக்கும் ஆற்றல் பெற்ற உங்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டமான மாதம். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பகவான் உங்கள் வேலைகளை எல்லாம் லாபமாக்குவார். வரவேண்டிய பணம் வரும், புதிய இடம், வாகனம், தொழில் என்னும் உங்கள் கனவுலாம் நனவாகும். இதுவரை விலகி போனவங்க உறவினர்கள்லாம் உங்களை தேடி வருவாங்க. அரசு வழியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எத்தகைய முயற்சி மேற்கொண்டும் முடியாமல் இருந்த வேலைகளும் இனி முடிவுக்கு வரும். நினைத்த செயல் நடந்தேறும். தடைப்பட்ட வேலைகளில் மீண்டும் ஈடுபட்டு லாபம் பார்ப்பீங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கும், முயற்சி வெற்றியாகும். குரு பகவானின் சஞ்சாரத்தினால வருமானம் அதிகரிக்கும். உங்கள் செல்வாக்கும் அந்தஸ்தும் உயரும். உடலில் இருந்த சங்கடங்கள் விலகும். போட்டியாளர்கள் பணம் இழந்து பின்வாங்கி போவாங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். காவல்துறையினருக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். விவசாயிகள் நிலை உயரும். ரியல் எஸ்டேட்டு பில்டர்ஸ் முன்னேற்றம் அடைவாங்க. மேல்நிலை மாணவர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம். சந்திராசிரமம் பிப்ரவரி 20, 21. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 16, 18, 25, 27, மார்ச் 7, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது செல்வ கணபதியை வழிபட்டோம்னா நன்மைகள் நடக்கும். அடுத்தது பரணியை பற்றி நாம் பார்க்கும்பொழுது அதிர்ஷ்டகாரகனின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப முன்னேற்றமான மாதம். உங்களின் எதிர்பார்ப்புகளெல்லாம் நிறைவேறும். நேற்றைய கனவு நனவாகும். முடங்கி கிடந்த தொழிலை மீண்டும் தொடங்குவீங்க.
ராசிநாதன் சஞ்சாரம் சாதகமாக இருக்கிறதுனால மண்ணை தொட்டாலும் இந்த நேரத்தில் பொன்னாக போகுதுங்க. வருமானம் பல வழிகளிலும் வர ஆரம்பிக்கும். வியாபாரத்தில் இருந்த தடை விலகும். போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும். அரசு வழி முயற்சி ஆதாயம் தரும். அரசியல்வாதிகளின் செல்வாக்கு அதிகரிக்கும். மறைந்து கிடந்த புகழ் வெளிப்படும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி கிடைக்கும். புதிய சொத்து சேரும். நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க. வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பால் குடும்பத்தின் நிலை உயரும். பொன்பொருள் சேர்க்கை சேரும். இழுபறியாக இருந்த வழக்கு வெற்றியாகும். சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரும். ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களின் நிலை உயரும். விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். பொது தேர்வுக்கு படிக்கும் மாணவர்கள் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை ஏற்று செயல்படுவது அவசியம். சந்திராஷ்டமம் பிப்ரவரி 21, 22. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 15, 18, 24, 27, மார்ச் 6, 9. பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது சனீஸ்வரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டோம்னா நன்மைகள் நடக்கும். அடுத்தது கார்த்திகை 1ஆம் பாதம். அதை பற்றி பார்க்கும் பொழுது பிறருக்கு வழிகாட்டுவதுடன் எப்பொழுதும் செல்வாக்குடன் வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம்தான். நினைத்த வேலைகளை நினைத்தபடி இந்த மாதத்தில் நடத்துவீங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியன் அரசு வழியில் வேலைகளையும் லாபத்தை உண்டாக்குவார். நீங்கள் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். வெளிநாட்டிற்கு செல்வதற்காக மேற்கொண்ட முயற்சிகள்லாம் வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்குவதற்காக எடுத்துக்கொண்ட வேலை முடியும். செய்து வரும் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. பண வரவு அதிகரிக்கும். அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரி ஆதரவு கிடைக்கும். எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். குடும்பத்தில் இருந்த குழப்பம் விலகும். கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சுணக்கம் தீரும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும். உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். இழுபறியாக இருந்த வழக்கு முடிவுக்கு வரும். செல்வாக்கு உயரும். கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். உழைப்பாளர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் அதிகபட்ச அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. சந்திராஷ்டமம் பிப்ரவரி 22. அதிர்ஷ்டமான நாள் பிப்ரவரி 18, 19, 27, 28, மார்ச் 1, 9, 10. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது சூரியனை வழிபட்டு வந்தோம்னா நன்மைகள் உண்டாகும்.